வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான முட்டை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெய்லி தோசை சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோக் வச்சு பீட் பண்ணிங்கன்னா முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம தோசை ஊற்றிடலாம். ஒரு தவாவில் நீங்கள் தோசை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. இதை கல் தோசை மாதிரி நல்லா கனமாக ஊற்றுனீங்கன்னா முட்டை தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஊற்றிட்டு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இதில் ஓட்டை ஓட்டையாக வந்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க முட்டை மிக்ஸை ஊற்றிடலாம். 3 முட்டை சேர்த்துருக்கோம், அதனால 3 தோசைக்கு இது வரும். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை மிக்ஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டு 2 சைடும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நம்மளோட முட்டை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பூண்டு சட்னி, கார சட்னி, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். நல்லா காரமான சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.